இது வந்து என்ன மொபைல்னா சாம்சங் M21 மொபைல். இதில் பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிம்மு ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்தது பேக் டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். பேக் டோர் ஓப்பன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம கையை கிழிச்சிரும். அதை பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், பேக் டோர் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்படின்னு நல்லா இது பண்ணணும், இது பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளே மொத்தமாக இது கண்டு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் கவர் டாப் கவர் அது ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ண போகிறோம். அது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணும்போது சேஃப்டியை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த இது வந்து பழைய டிஸ்பிளேவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புது டிஸ்பிளே வாங்கி வச்சுருக்கோம். அதே முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு இப்போ ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த ஆன பிரச்சனை இப்போ செக் பண்ணி நல்லா இருக்கா, எல்லா இதாக இருக்கா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன, டிஸ்பிளேவை பார்த்து புது டிஸ்பிளே பார்த்து இது செக் பண்ணணும். இதாக இருந்தால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா கிளியராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இருக்கிறதுல க்ளீன் பண்ண போகிறோம். சுத்தமாக க்ளீன் பண்ணணும். இந்த பழைய பேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம புதுசாக ஒட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டெல்லாம் வந்து சைடில் ஒன்றும் இருக்கும். அந்த புது டிஸ்பிளே போடுறோம் இல்லையா, புது டிஸ்பிளே போடும்போது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தால் பார்த்துக்க போகிறோம். அதெல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அடுத்து இந்த சின்ன சின்ன வேலையில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ரெடி பண்ணிடுறோம். அடுத்தது பேஸ்ட் போடுறோம். பேஸ்ட் போடுறது பார்த்திங்கன்னா அளவாக போடணும். ரொம்ப அதிகமாக போட்டாலுமே டிஸ்பிளே இதாகாது. ரொம்ப கம்மியாக போட்டாலும் விட்டு வந்துடும். ஆனால் பார்த்து கவனமாக போடணும். இப்போ பேஸ்ட்டு கவனமாக போடணும். ஏன்னா அதிகமாக போச்சுன்னா டிஸ்பிளேக்குள்ளே போச்சுன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாலுமே டிஸ்பிளே வந்து விட்டு வந்துடும். அளவாக போடணும். கரெக்டாக அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே ஈஸியாக கழட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டாலும் ரொம்ப இதுதான், வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் நமக்கு தான் வேலை அது அதிகம். அடுத்து டிஸ்பிளே இப்போ மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. இப்போ நம்ம பின்னாடி கழட்டணும் இல்லையா, கவர், டாப் கவர், பாட்டம் கவர் எல்லாத்தையும் இப்போ செட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த கவரில் மாட்டும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து மாட்டுங்க. ஏதாவது கழட்டிருக்கோமா என்னமோ பார்த்துட்டு எல்லாத்தையும் மாட்டணும். அதெல்லாம் செக் பண்ணி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம வந்து பார்த்து மாட்டணும். எல்லாத்தையும் எது கழட்டணுமோ அது ஸ்க்ரூ மாட்டணும். அடுத்து பேக் கவர் போடணும். பேக் கவர் போட்ட பின்னாடி நம்ம டிஸ்பிளே மாட்டணும் இல்லையா, அதெல்லாம் அமுத்தும் போது பார்த்து அந்த எட்ஜிலையெல்லாம் பார்த்து அமுத்தணும். ஏன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். ரொம்ப கவனமாக பார்த்து அமுத்தணும். இல்லை கரெக்டாக அதில் செட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்த்து மெதுவாக ரொம்ப அளவாக அமுத்தணும். ரொம்ப அதிகமாக அமுத்தினா டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிடும். அது நம்ம வீண் செலவு தான். எச்சா நமக்கு தான் அது தேவையில்லாத இது. இந்த சைடில் பார்த்து எட்ஜிலையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து அமுத்துங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பேண்டு போடணும். இப்படி சுற்றி லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு போட்டிங்கன்னா அந்த நம்ம பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அது வந்து அப்படியே ஒட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆச்சு, நாங்கள் கழட்டிட்டோம். இப்போ மறுபடியும் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ தெளிவாக எல்லாமே ஒர்க் ஆகுது.